நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலம் தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தலையை தாழ்த்தி ஜெபித்து தியானத்தை கடந்து செல்வோம். துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர். அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உலகத்தில் உள்ள மக்களின் குரலை அல்ல, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய குரலை கேட்டு அந்த வார்த்தைகளை இதயத்திலே பதித்து நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபு 6:24. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஒரு நல்ல வார்த்தை. இதெல்லாம் மனுஷங்க சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இங்கே யோபு தெளிவாக சொல்லுற மூலம் எனக்கு உபதேசம் பண்ணுங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை தாங்க, நான் எதில் தவறி இருக்கேன் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். யோபு சொல்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறான்? நான் செய்கிறது கரெக்டு, நான் செய்கிறத நீ குற்றம்னு சொல்கிறியோ, நீ ரொம்ப யோக்கியமாக்கா, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டு. தப்பாக செஞ்சாலும் நம்ம தப்பை நியாயப்படுத்தி தான் பேசுகிறோம். இல்லாட்டி நான் அந்த தவறு செய்வதற்கு காரணம் இவே தான் காரணம், அவள் தான் காரணம், சூழ்நிலைகள் தான் காரணம்னு மற்றவர்கள் மீது பழியை போடுகிறோம். ஆனால் யோபு அப்படி இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். நான் எதில் தவறுனேன் எனக்கு தெரில, ஆனால் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அதை சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வார்த்தையை தான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவதற்கு ஆவியானவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பா, நான் போகிற பாதை எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை என் வழி மாறுபாடாக இருந்தால், ஒருவேளை என் வழி உமக்கு வேதனைப்படுத்துகிறதாக இருந்தால் எனக்கு தெரியப்படுத்தும். நான் மௌனமாக இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன், நான் அதை திருத்திக் கொள்கிறேன். நல்ல ஒரு ஜெப விண்ணப்பம் அல்லவா? எதில் தவறுனேன்? தவறு எல்லாருக்கும் வர்றதான். யாருமே தவறு செய்ய மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஒரு காபி கிளாஸோ டம்ளரையோ கொண்டு போகிறோம், சிலரை கை சுற்றுறது, இல்லாட்டி வலிக்கு தவறி கீழே விழுந்துடுது. தவறுதலாக கீழே விழுந்து விட்டது. தவறுகள் செய்ய தான் செய்கிறேன், தவறு செய்கிறது சகஜந்தான். ஆனால் அதை திருத்தி கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், மறுபடியும் தவறக்கூடாது. ஒரு வட்டம் தவறுனா சரின்னுவாங்க, 2 வட்டம் தவறுனா சரின்னுவாங்க, 3ஆவது வட்டமும் தவறுனா என்ன செய்வாங்க? பனிஷ்மெண்ட். இந்த ஸ்கூலில் பிள்ளைங்க ஹோம்ஒர்க்கு எழுதாட்டி மொதல் வட்டம் டீச்சர் விட்டுருவாங்க, 2ஆவது வட்டம் விட்டுருவாங்க, 3ஆவது வட்டம் ஒரு பனிஷ்மெண்ட். அதுபோல தான் தவறுதல் எல்லாருக்குமே வர்றது தான். ஆனால் அந்த தவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும், மீண்டும் தவறு வராதபடி காத்து கொள்ள வேண்டும். சில அட்டைப்பெட்டியிலலாம் பார்சலுக்கு போகும்போது கண்ணாடி ஜாக்கிரதை, ஹலோ இது தூக்கும்போது கவனமாக போடு, தவறி கூட கீழே விட்டுறாதா, உடஞ்சி போகும், உடஞ்சிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, வேஸ்ட். கவனம், கேர்லெஸ்ஸாக தூக்கிட்டு போ. அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம
குளிக்கிறதுக்கு வெந்நி சில நேரம் சட்டியில் நம்ம கொண்டு போவோம். கவனமாக கொண்டு போ. சின்ன ஒரு தவறுதல் இந்த சட்டி கீழே விழுந்துச்சுன்னா வெந்நி மற்றவங்களுக்கு பட்டாலும் வேதனை, நம்மளுக்கு பட்டாலும் வேதனை. அதனால் கவனம். எல்லா விஷயத்திலையும் நடந்து போகும்போது நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை கடவன். வலிக்கு விழுந்துடாத. விழுந்தினா உனக்கும் கஷ்டம், உன்னை கவனிக்கிற மற்றவங்களுக்கும் கஷ்டம். தவறுதல் வராதபடி நாம் பாதுகாத்துக்கொள்ளும். எக்ஸாம் எழுதும் போது டீச்சரும் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, தப்பு இல்லாமல் எழுது, தவறுதல் வந்துடக்கூடாது, மேக்ஸை நீ தப்பாக செஞ்சிடாத, கரெக்டாக செய்ய, நல்ல மார்க்கு. அப்போ யாருமே இந்த தவறுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சிலவங்க இந்த துணிந்து இந்த தவறு செஞ்சு கொண்டே இருக்காங்க. யார் தான் யோக்கியமாக இருக்கா? காரணம், அந்த சிக்ஷை பனிஷ்மெண்ட் வராதனால தான் அந்த தவறு செய்வதற்கு துணிகரம் கொண்டு இருக்கிறார்கள். குடிக்கிறவன் திருந்துறானா? சீரட்டடிக்கிறவங்க திருந்துறாங்களா? பொய் சொல்கிறவங்க திருந்துறாங்களா? இல்லையே. அந்த தவறு செஞ்சு கொண்டே தானே இருக்கிறாங்க. அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? உணர்வு இல்லை அவங்களுக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தவறு எதுவாக இருந்தாலும் திருத்திக்கொள். அந்த தவறு நீ செய்கிறது உனக்கு தெரியலாட்டி ஏங்கிட்ட கேளு, நான் உனக்கு உணர்த்துகிறேன். நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு உணர்த்துவேன்னு யாத்திராகமம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? 4:15 எடுத்து வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தவறு வராதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோசேப்பு பாருங்க, தவறு செய்வதற்கு, ஒரு பாவம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த போத்திபிராவின் மனைவி யோசேப்பு வீட்டில் யாரில் தனிமையாக தான் இருப்போம், வா தவறு பண்ணுவோம் அப்படின்னு. நோ 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 நோ. தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? எனக்கு பாவம் செய்ய தெரியாது. இது தப்பு, இது தவறு, இது துரோகம், இதை நான் செய்ய மாட்டேன். அந்த தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் ஓடுறான். அதனால தான் தாவீது என்ன சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் முதல்ல நீ நடக்காத, நிற்காத, உட்காராத, தூசியை உதறிவிட்டு ஓடுற மாதிரி ஓடு என்ற ஆலோசனை கொடுக்கிறார். தவறு செய்ய வாய்ப்பு இவன்ட்ட வந்தால் சில இடத்துல பாருங்கள், 4-5 பேர் உட்காந்து ஊழியக்காரங்க போதகரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அவதூறாக பேசுவாங்க. அங்கே போனால் நீயும் உட்காந்து பேசுவேன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துக்கு போகாத. இந்த இடத்துக்கு போனால் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் வரும், விழுந்து விடுவோம் என்று தெரிந்தால் அந்த இடத்துக்கு போகாத. அதான் நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாரு, ரொம்ப கவனமாரு. தவறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். லஞ்சம் வாங்கிறாத, கள்ளக்கணக்கு எழுதிராத, பரிதானம் வாங்கிறாத, ரொம்ப கவனமாரு. யாருக்காவது ஒரு வார்த்தை சொல்லி வார்த்தையை தவற விட்டுறாத. யார்கிட்ட என்ன பேசணும், எப்போ, அதெல்லாம் தெரியணும். ஓ ஐயோ நான் தெரியாமல் பேசிட்டேனே. எதை கொட்டினாலும் அள்ளிடலாம், வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது. ஒரு கண்ணாடியில் கீறல் விழுந்ததுன்னா விழுந்ததான், அதை ஒட்ட வைக்க முடியாது. அதுபோல தான் வார்த்தைகள், ரொம்ப கவனம். யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அதெல்லாம் அறியணும். அதெல்லாம் தவறுதல் வராதபடி நாம் பாதுகாத்து கொள்வோம். பிரசங்கி 10:1 அங்கு அந்த தைல குப்பியை நாரி கெட்டு போக பண்ணுவது எதுனா ஒரு சின்ன ஈ. ஒரு தைலத்தை எவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு பல மூலிகையெல்லாம் சேர்த்து அரைச்சி செய்கிறாங்க, மனம் வீசுது. அந்த தைலத்தை தடவுனா சுகம் கிடைக்குது. அப்பேற்பட்ட தைலத்தில் ஒரு சின்ன ஈ விழுது. ஏன் விழுது? ஒரு சிறு தவறு. மூடிய அந்த தைல குப்பியை மூடாமல் இருந்திருக்கலாம், இல்லது பாதி மூடி பாதி திறந்து இருந்திருக்கலாம், இல்லது சரியாக மூடாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு தவறு, தைலமே வீணாய் போய்விடுகிறது அல்லவா? அதுபோல தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி, ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் நான் மன்னிச்சிடறேன், கடைசியில் ஒரு வார்த்தை சொன்ன பற்றி அதுதான் எனக்கு ஊண்டிங்க இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க.
வாய் தவறி பேசிடாதீங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், சோ சாரி, நீங்கள் சோ சாரி சொன்னாலும் தப்பு தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நம்ம எதிலெல்லாம் தவறுறோம் அதைத்தான் பார்க்க போகிறோம். யார் தவறுகிறார்கள்? எல்லாம் சொல்கிறாங்க நான்லாம் தப்பு பண்ண மாட்டேன், தவறு பண்ண மாட்டேன். ஆனால் வேதம் யார் தவறு செய்வார்கள் என்பதை தெளிவாக இங்கு ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்த போகிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா. யாரெல்லாம் தீமையை யோசிக்கிறாங்களோ, வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணுவாங்க, 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க, எவனை கவுக்கலாம், எவனுக்கு விரோதமாக என்ன பேசலாம், இந்த காரியத்தை நடக்க விடக்கூடாது அப்படின்னு பல தீமையான காரியங்களை யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவர்கள்தான் தவறுவார்கள். வேதம் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தீமையை யோசிக்கும் பொழுது, அதுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, அந்த தீமை உருவாகி அங்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்துவிடும். அதைத்தான் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆமான் யோசிக்கிறான், மொர்தெக்காவை என்ன செய்யலாம், எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், எழுந்து நிற்க மாட்டான், அவனை ஏதாவது ஒன்று செய்யணுமே, தீமையை யோசிக்கிறான். அவன் மனைவி ஸ்ரேஸ்வரா, என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லை, இந்த மொர்தெக்காய் ஒருத்தன் எனக்கு அப்படியே ஊண்டிங்காக இருக்கான், அவனை என்ன செய்யலாம்? 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, பேசாமல் அவனை தூக்கில் மாட்டிடுவான். எப்படி மாட்ட? என்ன பிளான் பண்ண? நீங்கள் இப்படிலாம் ராஜாட்ட குறித்து பேசுங்க, அப்போ நீங்கள் ராஜாட்ட சொல்லி அவனை தூக்கில் போடுவோன்னு இவங்க 2 பேரும் தீமையை யோசிக்கிறார்கள். அதனால் என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமான் அவன் ஒரு தூக்கு மரத்தை செய்து அதில் மொர்தெக்காவை தூக்கு போடணும்னு நினைச்சான். ஆனால் நடந்தது, அந்த தூக்கு மரத்தில் ஆமானையும் அவன் மனைவியையும் 10 பிள்ளைகளையும் தூக்கிலே தொங்க வைத்தார்கள். தீமையை யோசிக்கிறான். நல்லதை நினைங்க, நல்லது நடக்கும். தீமையை நினச்சிங்கன்னா தீமை தாங்க நடக்கும். எதுவுமே தீமையை யோசிக்காதீங்க. சில பேர் வந்தாங்க, அவன் நல்லா இருக்காரானே பொறாம, ஆண்டவரை என்னையும் உயர்த்தும், என்னையும் ஆசீர்வதியும், ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் மற்றவங்க மேலே பொறாம கொள்றீங்க? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவனின் நல்லா தான் சந்தோஷமாக இருந்தான், ஏற்று வீட்டுக்காரன் இவனை காட்டிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெறுகிறான். இவன் ஒரு வீடு கட்டினா அவன் 2 வீடு கட்டுறான். இவன் ஒரு கார் வாங்கினா அவன் 2 கார் வாங்கிட்டான். இவன் எதெல்லாம் நன்மை எதெல்லாம் இவனுக்கு வருதோ அதெல்லாம் டபுள் மடங்கு அவனுக்கு வந்தோடனே அவனுக்கு பொறாமை. தீமையை யோசிக்கிறேன், என்ன செய்ய? நான் என்ன வாங்கினாலும், நான் ஒரு பைக் வாங்கினா அவன் 2 பைக் வாங்கிறேன், நான் ஒரு கார் வாங்கினா அவன் 2 கார் வாங்கிறேன். ஏதாவது செய்யணுமே. தீமை அப்படியே யோசிக்கிறான். கடவுள்கிட்ட கேட்பான், நம்மளுக்கு ஒரு கண் போனால் அவனுக்கு 2 கண் போயணுமே, அவன் குருடானாக இருப்பானே அப்படி நினச்சிட்டு கடவுள்கிட்ட கேட்டானா, கடவுளே எனக்கு 1 தந்தா அவனுக்கு 2 தரீரல, இப்போ எனக்கு ஒரு கண் போட்டோம் அப்படின்னு வேண்டுதல் பண்ணானா. கடவுளும் சரி ரைட் ஓகே அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான், ஒரு கண் அவனுக்கு தெரில. சந்தோஷம், எனக்கு ஒரு கண் போச்சு, ஒரு கண் நல்லா தெரியுதுல, இப்போ பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்போம், அவன் 2 கண் இல்லாமல் குருடனாக இருப்பானே நினச்சி அடுத்த வீட்டை எட்டி பார்த்தா அவனுக்கு 2 கண் நல்லா தெரிஞ்சுது. உடனே கடவுள் மேலே கோபம், ஏன் கடவுளே இப்படி பண்ணிருன்னு. ஹலோ, நீ என்ன வேண்டுதல் பண்ண? உனக்கு 1ன்னா அவனுக்கு 2 வருதில்ல, உனக்கு ஒரு கண்ணு நல்லா தெரியுது, அவனுக்கு 2 கண்ணு நல்லா தெரியுது, அவ்வளோதான் வித்தியாசம். பார்த்தீங்களா? தீமையை யோசிக்காதீங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு வாழைப்பழத்தோல் இருந்துச்சுன்னா ஒருத்தன் என்ன செய்வான், வைவான், திட்டுவான். எவனோ ஒருத்தன் பாரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு நடு ரோட்டில் தோலை போட்டு போயிட்டான். அறிவில்லையா, அது இல்லையா, வலிக்கு விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு திட்டிக்கிட்டே சபித்து கொண்டு போனான். அதே வேளையில்
ஒரு நல்லவன் ஒருவன் போகிறான். அந்த வாழைப்பழத்தை தோலை பார்த்தவொடனே யாரோ தவறுதலாக பழத்தை சாப்பிட்டு போட்டு விட்டார்கள், யாராவது மிதித்தால் வலிக்கு விழுந்து விடுகிறார்களே என்று நினைத்து அந்த வாழைப்பழத்தை தூக்கி அங்கே தள்ளி குப்பையில் போட்டான. பார்த்தீங்களா? ரெண்டும் ஒரே சம்பவம். ரெண்டு பேருடைய மைண்டு திங்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி உங்கள் மைண்டு எப்படி இருக்குது? உங்கள் சிந்தனை எப்படி இருக்குது? தப்பு தப்பாக நினைக்கிறீங்களா? மற்றவன் நல்லா இருக்கான், மற்றவனுக்கு நல்ல சம்மந்தம், மற்றவனுக்கு மட்டும் நல்ல ஒய்ஃப் அமைஞ்சிருக்கு, மற்றவன் மட்டும் சொத்து வாங்கிட்டா, அவன் பிள்ளைக்கு மட்டும் உடனே திருமணம் நடந்துருச்சு, அவனுக்கு மட்டும் ஃபாரினில் வேலை நடிச்சிச்சு, இப்படியே தீங்கானதாக நினச்சி அவங்க மேலே பொறாம கொள்ளாதீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறத விட்டுட்டு அவனை கெடுப்பதற்கு, அவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு தீமையை யோசிக்காதீர்கள். இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். ரெண்டு பேர் ஒரு ரோஜா செடியை பார்க்குறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஆகா இந்த முள்ளுகளுக்குள்ளே இந்த ரோஜா எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டான். ஆனால் இன்னொருத்தன் இந்த ரோஜா வேறு சனி படித்த முள் இதுக்குள்ளே இருக்குது, கையில் குத்துது, ஏன் இந்த முள் இல்லாமல் இருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு. பார்த்தீங்களா ரெண்டு பேருடைய சிந்தனை? அதைத்தான் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு, உங்கள் மைண்டை பார்க்குறாரு. அது நல்லதா இருக்கிறதா? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். ஆனால் கடைசியில் பாருங்கள், சகோதரர்கள்லாம் யோசேப்பிட்ட வராங்க. யோசேப்பு என்ன சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனும் அதை நன்மையாக மாற பண்ணினார். யாருக்கும் தீமை செய்யாதீங்க, நன்மை செய்யுங்க. தீமையை யோசித்தீங்கன்னா நீங்கள் தீமை தான் செய்வீங்க. அதனால தான் தீமை செய்யாதீங்க, நன்மையை செய்யுங்க. ஏன்னா தேவன் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். சரி, ரோமர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், மாம்சத்தை புசிக்கிறது, மதுபானம் பண்ணுகிறது, உன் சகோதரன் தவறுகிறதுக்கு ஏதுவாக இருந்தால் செய்யாமல் இரு, மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கத்தக்கதாக செய்யாத. நம்ம யாருக்கும் இடரலை உண்டாக்கக்கூடாது. நம்மளால் ஒருத்தன் சர்ச்சுக்கு வரணுமே ஒழிய நம்மளால் ஒருத்தன் சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. நம்மளால் ஒருத்தன் நல்லவனாக மாறணுமே ஒழிய நம்மளால் ஒருத்தன் கெட்டவனாக மாறக்கூடாது. கவனமாக இருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நானாவது 1-2 தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அநேக விஷயங்களில் தவறுகிறோமா. ஒருவன் சொல் தவறானவனால் சொல்லில் தவறுகிறோம். உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் கொஞ்ச நாள் ஃபீஸ் கட்டுவான், வர என்னால் முடியலன்றுவான். கவலைப்படாத, நான் உன் கூட வாரேன், நீ என்றைக்கும் சொல்லு, நான் உன் கூட வாரேன்னு சொல்லுவான். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வேலை இருக்குது, என்னால் வர முடியலன்னு. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. வாயிலேருந்து வர்றதெல்லாம் பொய். நம்மளால் செய்ய முடியாதுன்னு தெரியும், ஆனால் நான் செய்வேன் அப்படின்னு நல்ல சர்க்கரையை போல் பேசுவோம். சொல்ல தவறுதல் இருக்கக்கூடாது. சங்கீதம் 15:4, ஆணையிட்டாலும் தனக்கு நஷ்டம் வந்தாலும் சொல் தவறாது இருக்கிறான். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆணையிட்டாலும் நீ சொல் தவறாத கூடாது. நான் உனக்கு உதவி செய்வேன்னா உதவி செய்யணும், தனக்கு நஷ்டம் வந்தாலும் உதவி செய்யணும். இல்லாட்டி வாயை மூடிக்கோங்க, அறிக்கை இடாதீங்க. சொல் தவறுதல் இருக்கக்கூடாது. நியாயாதிபதிகள் 11:35, நான் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து சொல்லிவிட்டேன், நான் அதை மாற்றக்கூடாது. எப்தா சொல்கிறான், நான் யுத்தத்துக்கு போகிறேன், ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் எது வருதோ அதை உமக்கு பலியிடுவேன்னு சொன்னான். ஆனால் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டான், வீட்டுக்கு போனால் அங்கே மகா வாரா. ஐயோ நான் என்ன செய்வேன், மகா என்ன சொல்கிற? யோசித்து பாருங்கள். அந்த சம்பவம் மகளுக்கும் எப்தாக்கும் நடக்கிற அந்த சம்பவத்தை வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டேன், நான் சொல் மாற மாட்டேன். தேவன் அதைத்தான் சொல்கிறார். நான் பொருத்தனை உங்கள்கிட்ட கேட்டேனே, நீ இது செஞ்சாதான் இதை செய்வேன், நீ தானே பொருத்தனை, அப்போனா நீ சொன்னில்ல, அப்போனா அதை நிறைவேற்று.
ஜனவரி 1ஆம் தேதி நம்ம எவ்வளவு பொருத்தனைகள், எவ்வளவு தீர்மானம், எவ்வளவு அர்ப்பணிப்பு, அரசியல்வாதிகளை காட்டிலும் அதிகமான வாக்குறுதியை நம்ம தாங்க கொடுக்குறோம். ஆனால் டிசம்பர் 31ஆம் தேதி பாருங்கள், நாம் எவற்றில் எத்தனை காரியத்தில் நம்ம செய்திருக்கிறோம். அநேக விஷயங்களில் நாம் தவறி விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் எதில் தவறுன்னு சொல்லுங்கள், நான் மௌனமாக இருக்கேன், நான் கேட்குறேன், நான் திருத்திக் கொள்கிறேன் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது, செய்வேன்றது இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கேடு வருமா? நான் சொல்லலை, பேதுரு சொல்கிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். இதுவரை இருந்தால் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தவறி இருக்கிறேன். ஆனால் இனிமேல் யோசித்து பேசுவேன், என்னால் முடிஞ்சால் செய்வேன், வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருப்பேன். யோபு சொன்னது போல், எப்பா நான் மௌனமாக இருக்கேன், நான் எதில் தவறுனேன் அதை மட்டும் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் என்று கேட்போமா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, அருமையான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. நாங்கள் அநேக விஷயங்களில் தவறு இருக்கிறோம். செயல், நடத்தை எல்லாவற்றிலும் தவறு இருக்கிறோம். அதை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. இனி நாங்கள் எதிலுமே தவறாதபடி கரெக்டாக, பெர்ஃபெக்டாக, ஞானமாக செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் அபரிதமாக ஆசீர்வதியும். இனி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் தவறுகள் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். நடைகளை காத்துக்கொள்ளும், செயலை காத்துக்கொள்ளும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you.